அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 8/6/2026 திங்கட்கிழமை காலை 8:11 வரை சதயம், பின் பூரட்டாதி. அன்பர்களே, தர்மம் அதர்மம், பாண்டவர்கள் கௌரவர்கள், இந்த இரண்டும் இருக்கத்தான் செய்கின்றன. இரண்டும் இருக்கத்தான் வேண்டும். தர்மத்தின் பலம் எங்கே அதிகரிக்கும், எப்போது நடக்கும், எப்படி நடக்கும்? அதர்மத்துக்கும் அதே அளவு வலிமை இருந்தால்தான் தர்மத்தினுடைய பலம் வெளிப்படும், நடக்கும். நியூட்டன் தேரியே இந்த காலத்தில் அதைத்தானே சொல்கிறது. எந்த ஒரு நேர் விசைக்கும் ஏற்றார் போல் அதே பலத்துடன் எதிர் விசை இருக்க வேண்டும் என்று. அதே தான் அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில். இது போன்ற ஒரு நிலை இருந்தால், அதாவது தர்மசாலியாக ஒருத்தன், தர்மவானாக ஒருத்தன், நல்லவனாக ஒருத்தன் இருக்கிறார் என்று சொன்னால், அதர்மமாக ஒருவனும் இருந்தாக வேண்டும், சமபலத்தோடு. இது இயற்கையின் நியதி. இங்கே நாம் பார்க்க இருப்பது, அப்படி தர்மத்தின்பால் சிந்தை உடையவன் தர்மவான் யார்? இதற்கு ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். செவ்வாயும் 3க்கு உடையவனும் பலமாக 5இல் இருப்பது, 9க்கு உடையவன் பலமாக 10இல் இருப்பது. இப்படி இருந்தால் அவன் தர்மம் தவறாதவன், நீதிமான். இப்போது அதன் விளக்கத்தை சற்று பார்ப்போம். ஏனென்றால் செவ்வாய் ஒரு பாவக்கிரகம். 3ஆம் இடம் ஒரு வகையில் மறைவு ஸ்தானம். இந்த இடத்தில் நல்ல விஷயம் தங்குமா என்றொரு கேள்வி உங்களுக்கு வர வேண்டும். 3ஆம் இடம் என்பது முயற்சி, வேகம், வீரம், பயிற்சி, இவைகளுக்கு சொந்தமானது, சகோதரக்காரர்கள். 5ஆம் வீடு நல்ல வீடு, சுபஸ்தானம். செவ்வாய் வீரம் உள்ளவன். அந்த வீரம் நல்லதுக்கா கெட்டதுக்கா? நன்மையை செய்யவா தீமையை செய்யவா? 5ஆம் இடம் என்பதால் நன்மையை செய்ய. 9ஆம் வீட்டுக்குடையவன் 10ஆம் வீட்டில் இருக்கிறான். 9 தர்மஸ்தானம், 10 கர்மஸ்தானம், வலிமை பெற்று இருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஒருவன் வீரனாக, அதே நேரத்தில் நல்லவனாக இருப்பான். நல்லவன் இல்லாத பட்சத்தில் அவனுடைய வீரம் பேசாது. வீரம் மட்டும் இருக்கிறது, நல்ல குணம் இல்லை என்று சொன்னால் அதுவும் நன்மைக்கு அல்ல. வீரனாகவும் இருந்து நல்லவனாகவும் இருந்தால் அவன் தர்மவான், இவன் தர்மவான். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மை பயக்கும் பார்ப்போம். ரேவதி, பரணி, திருவாதிரை, பூசம், பூரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், கேட்டை, பூராடம், திருவோணம், சதயம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, நல்ல நாள். புகழ், பணம் இரண்டும் உண்டு. இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் ஒரு நல்ல செயல், தொடங்கும் ஒரு நற்செயல்,
இன்னும் பல ஆண்டுகளுக்கு எல்லோருக்கும் பயன் தரும். அப்படிப்பட்ட நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நஷ்டம், மறுபாதி லாபம். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் மிகவும் போற்றப்படும் ஒரு நபராக இருப்பீர்கள். எந்த காரியம் நடந்தால் நல்லதென்று பரவலாக பலரும் நினைத்தார்களோ அந்த காரியத்தை கையில் எடுத்து நிறைவாக செய்து முடிப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ஒரு புது அணுகுமுறையை பயன்படுத்தி செயல்பட்டு வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதிலும் வரவேண்டிய நன்மையை விரைந்து வரவழைப்பதிலும் வெற்றி காண்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, நல்லதோர் யோசனை வரப்பெற்று அதை நடைமுறையில் கையாண்டு எதிர்பார்த்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, இன்று ஒரு சோதனை வரும். அந்த சோதனையை நீங்கள் பெற்றிருக்கும் திறமையாலும் நல்ல உள்ளத்தாலும் வெல்வீர்கள். சோதனையை வெல்லும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று எப்படி செய்வது, எதை செய்வது, இதனால் என்ன ஆகப் போகிறதோ என்றெல்லாம் ஒரு சஞ்சலம், ஒரு சலிப்பு, ஒரு கவலை, ஒரு தடுமாற்றம் தெரிகிறது. இன்று புத்தியை நீங்கள் சிதறவிடக்கூடாது. விருச்சிக ராசி அன்பர்களே, பணமாகட்டும் புகழாகட்டும் குறைவின்றி இன்று உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைப்பதற்கு நீங்கள் காட்டும் திறமை அனுசரணையாக இருக்கும். நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது நெடுநாள் விருப்பம் ஒன்று இன்று நிறைவேறும். இன்றைய தினம் அதற்காக நீங்கள் எடுக்கும் ஒரு முயற்சி நல்லபடியாக முடியும். மகர ராசி அன்பர்களே, ஒரு வீண் அலைச்சல், தேவையற்ற செலவு, இதுவெல்லாம் சற்று அதிகமாக இன்று காணப்படுகிறது. இதனால் பொருள் விரயம் இன்று ஏற்படும். கவனம். கும்பராசி அன்பர்களே, நல்ல நாள். தேர்ந்தெடுத்த சொற்களை உபயோகப்படுத்தி உங்களுக்கு மேல் உள்ளவர்களை முழு திருப்தி அடையச் செய்யும் நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, இன்றைய உங்களது செயல்கள் அனைத்தும் நாளைய நன்மையை கருதி செய்வதாக இருக்கும். அது நல்லபடியாக நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.